உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூட நானே உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூட நானே உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட. Yeah, music was excellent and it was really awesome. And the screenplay, the acting, everything was damn so good. Really enjoyed the movie. Every moment was so nice. Thank you. படம் நல்லா இருக்குங்க, சூப்பர். ஓகே, ஸோ யா மூவி வந்து இட்ஸ் லைக் நல்லா இருக்கு. ஸோ தனுஷோட 50th மூவி அண்ட் டைரக்ஷனும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் மூவி மாதிரியே தெரியல. கொஞ்சம் ஃபைட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எல்லாமே ஓகே. இட்ஸ் லைக் அவரோட அசுரன் படம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியே. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் மட்டும்தான் இருக்கும். தேங்க்யூ. மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. ஒண்டர்ஃபுல் மூவி தான். தனுஷ் ஆக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. அதே மாதிரி தான் பிளாக் பஸ்டர் இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லா நிறைய பேர் பார்க்கலாம். 100% சூப்பர் தான் பிளாக் பஸ்டர். எனக்கு தனுஷ் தான், அவரோட தான் செம்ம செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அவரோட சிஸ்டராக நினச்சது இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது. தனுஷ் டிரெக்ஷன் ஆக்டிங் ரெண்டுமே மாஸ் தான். துஷார் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஈவன் காளிதாஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மூவி சூப்பர். எஸ்டி சூர்யா ஆஸ் யூஷுவல் பெஸ்ட். தேங்க்யூ. Movie was too good. I am a biggest fan of Dhanush, of course. Even it's a Tamil language, I can't understand, but I want to see the movie. Movie was fantastic. Yep, it's a good experience, and people have to watch this movie. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி தனுஷோட ஆக்டிங், அது ஆக்டிங் மட்டும் இல்லை, அவரோட டைரக்ஷனும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. படம் பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைட் நல்லா இருந்துச்சு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ எல்லோரும் பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் மூவியை. ஸோ செகண்ட் பார்ட் வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது. தனுஷோட ஆக்டிங்கு, பாட்டு செமையாக இருந்தது. கடைசியில் ஒரு ஃபீல் கொடுத்தது. ஓவராலாக வாட்சபுளாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஸோ லைக் ஐ அக்செப்டட் மோர் பட் இட் வாஸ் ஆல்சோ குட். தனுஷ் ஆஃப் கோர்ஸ். தனுஷ் ஒன்லி. யா, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அங்கிள், சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட இது நல்லா இருந்துச்சு. படம் எதிர்பார்த்த அளவை விட வேற லெவலில் இருக்குச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. தனுஷ் ஃபேன்ஸ்க்காகவே தனுஷ் டெடிகேட் பண்ண படம் அது. ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். வேற லெவல். தேங்க்யூ. இன்டர்வல் வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கு மேலே கதை எப்படியோ போகுது, ஒரு மோட்டிவ் இல்லாமல் போகுது. ஓகே, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ராயன் படம் பார்த்தோம், படம் நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எஸ்டி சூர்யா சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அவரோட டைமிங் சென்ஸ் காமெடி நல்லா இருந்துச்சு. என்ன வாலிதான் எட்டு வரல, கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் கையோட. என்ன பக்கெட் இருந்தால் கோரி ஊற்றிருக்கான். ஸ்க்ரீனில் உள்ள ரத்தம் வெளியே தெரிக்குது, அந்த அளவுக்கு இருக்குது படம். ஏன்னா மற்றபடி ஏரமான் வேற லெவல் பின்னிட்டாப்புல. பேக்ரவுண்ட்ஸ்லாம் தெரியும் நமக்கு, அப்படியே ரத்தம் தெரிக்குது, அந்த அளவுக்கு இருக்குது படம். மற்றபடி ஓகே, பாக்கி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் ஆச்சு, பார்ட் 2லாம் வேண்டாங்க. ராயன் ஃபர்ஸ்ட் பார்ட்டே போதும். படம் ஒரு டைம் பார்க்கலாம். ஃபுல்லாக வயலன்ஸ் தான், ஃபேமிலியாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. அந்த ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் நல்லா இருக்குது.